எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கின நாள்லேருந்து நான் பார்த்துனுக்கிறேன். அந்த கட்சியை வந்து எல்லாருமே பயங்கரமாக விமர்சிக்கிறீங்க. அதான் தற்கூரின்னு சொல்லுறீங்க. 2026 விஜய் அண்ணா சிஎம் சீட்டில் கண்டிப்பாக உட்காருவார். உட்காந்த பிறகு நீங்கள் வந்து தற்கூரி கிடையாது, தமிழக வெற்றி கழகம், நீங்கள் ஒரு மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் உங்கள் வாயாலேயே. கைத்தட்டுறோம், கைத்தட்டினா தானே இந்த மாதிரி டைம்லாம் மாசாக இருக்கும். எம்ஜிஆர் ஐயாவுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது, அதே மாதிரி விஜய் அண்ணாக்கு மாநாட்டில் எவ்வளோ கூட்டம் வந்தது நீங்கள் பார்த்து தானே இருக்கிறீங்க. கண்குள்ள காட்சி நீங்கள் பார்த்து தானே இருக்கிறீங்க. தமிழ் சினிமாவில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆகும்போது கேவலமான மூஞ்சி அதுன்னு சொன்னீங்க, அதுலேயும் ஜெயிச்சார். அரசியலில் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. சும்மா நம்ம சொல்லணும். ஏதோ கார் வருது பாரு. என்ன பொட்டி, என்ன லைன் இருக்கிறாங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நான் தான் ஐயா. அப்படிங்களா? நான் பார்த்துக்கிறேன் ஐயா. எங்களுக்கு ஏதே ஐயா சூடு சோறுண்ணா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா. 2026 ஸ்டாலின் ஐயா தான் ஆட்சிக்கு வராரு. சத்தியமாக 100% உறுதி. என்னடா அது போதும். கலைஞர் தாத்தா, ஸ்டாலின் ஐயா, உதயநிதி அண்ணா, இவங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎம்கேவுடைய ஆட்சி தான். யாரும் வர முடியாது. விஜய் அண்ணா, இது வந்து சினிமா கிடையாதுன்னா இது அரசியல். இங்கே வந்து போக்கிரி பொங்கல் அப்படி போடு, இது மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாதுன்னா தப்பாக நினச்சிங்க. நான் இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கார் வருதுரா. இன்னொரு கார்னா கார் மேலே கார் வந்து நீங்கள் போடா. பேகு சரியான வெயிட் ஆகுதுண்ணா. காட்டு. இன்னும் ஃபுல்லா இருக்கு காசு. யாரு ஜிப்பு வந்து பார்க்க சொன்னாங்க. எங்கடா நான் ஜிப்பு திறந்து பார்த்தேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ இலைங்க இருக்கு. மா இலை, வேப்ப இலை, பப்பாளி இலை, தென்னை இலைன்னு. ரெட்டை இலையை அடிச்சிக்க முடியுமா? 2026 எடப்பாடி ஐயா தான் சிஎம்மா உட்காடுறாங்க சீட்டில். எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, இப்போ எடப்பாடி ஐயா. ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா நம்ம சொல்ல மாட்டோம். குவான்டிட்டியான நாக்கு இங்கே பாருங்க. புழுவலாம் மாட்டேன் நான். ஆமாம். என்னடா இது, ஏதோ மெசேஜ் வருது. நோ ஜிபேல ஏதோ காசு வந்துக்குதுண்ணா. ஆமாண்டா. நோ உன்னாட இவ்வளோ காசு வந்துக்குது. யாரு? तुम्हारा नाम क्या है? काना काया. பிஜேபி தான் 2026 மட்டும் இல்லை, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி அடிச்சிக்கவும் முடியாது. துமாரோ நாம் கேட்க. நம்ம எல்லாரும் ஹிந்தி பேசுகிறோம். என்ன நினச்சினுக்கிற? மோடி ஐயா தான் வாழ்க்கை. மோடி ஐயா நீங்கள் நடத்துகிற கட்சி ஐயா அண்ணாமலானும் அந்த இன்னொரு மேடம் ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க தான் சிஎம்மாக வருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே ஏது பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோடி ஐயா பற்றி உனக்கு நல்லா தெரியும். மோடி ஐயா தான் இதுக்கப்புறம். மோடி ஐயா தான் இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் காசு வாங்கிக்கினேன் அசிங்கமா இல்லையா? ஏய், இந்த மாதிரி டைமில் தானே நம்ம எலெக்ஷன் டைமில் தானே சம்பாதிக்க முடியும். லூஸு பைத்திய மாதிரி பேசினா சூடு சொன்ன அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டைம்லாம் பார்க்கக்கூடாதா? சும்மா பேசிட்டு அப்புறம் விட்டுருவாங்கடா. பைத்திய மாதிரி பேசின அப்புறம் யாரோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிடாங்க வரா. ஏன் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமா? காசு சரிங்களா? தோவரம் ஜாலரா அடிக்கிறதுக்கு. ஆமாம் ஐயா, நான் பண்ணுறேன் ஐயா.